கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கூட பிரசங்கத்திற்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். 22லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இங்க கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. மோசே கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னன்னு தெரியுமா, என்ன சொல்லணும் தெரியுமா அப்படி சொல்லி சொல்லுகிறார். எதா இருந்தாலும் கர்த்தர் மோசே கிட்ட பேசி மோசே அதை அப்படியே யார்கிட்ட போய் சொல்றாரு, ஜனங்களிடத்துலையும் ஊழியக்காரனாய் ஆசாரியனாய் இருக்கிற ஆரோனோடு அவர் குமாரரோடு இவர் மோசே போதிக்கணும். இப்போ நீ போய் ஆரோன்ட்டையும் அவருடைய குமார்ட்டையும் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, யார் ஆசீர்வதிக்கணுமா? ஆமை, ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஊழியர்கள் தேவனுடைய ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனை முடிவிலையும் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஊழியக்காரங்க தலைக்கு மேலே கையை உயர்த்தி என்ன செய்றாங்க, ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ஏன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தின்னு சொல்லி முடித்த உடனே அப்படியே சர்ச்சை முடிக்காம ஆசீர்வாதம்னு சொல்லி கையை உயர்த்தி பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் என்ன செய்யட்டும் நம்ம அனைவரோடு இருக்கட்டும் அப்படி சொல்லி ஏன் ஆசீர்வாதம் சொல்றாங்க. ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளையின்படி தான் ஆராதனை முடிவிலும் விசேஷ கூடுகையிலும் சிறப்பான பிறந்தநாள் மற்ற முக்கியமான திருமண நாள் போன்ற காரியங்களிலையும் அந்த ஃபங்க்ஷன்லையும் அவங்க கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ கையை உயர்த்தி அவர்கள் மேல நீ ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அவர்கள் மேல அவங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அங்க சொல்லி இருக்கிறார். சோத்திரம். அப்போ இஸ்ரவேல் புத்திரரை நீங்க ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவங்கள பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்ட்டு மோசே கிட்ட கர்த்தர் சொல்லி அது ஆரோனோட அவன் குமாரன் எடுத்து சொல்ல சொல்லுகிறார். என்ன சொல்ல சொல்லுகிறார்னு பார்த்தா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. அப்போ எப்படி சொல்லணுமா, ஜனங்களை பார்த்து என்ன சொல்லணுமா, கர்த்தர் உன்னை, யாரை பார்த்து சொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எப்படி சொல்லணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ அப்படின்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க நீங்க யோசிச்சு பார்த்தா என்ன உங்களைன்னு தானே சொல்லணும், ஆனா அங்க என்ன சொல்லி இருக்குது சொல்லுங்க, அந்த வசனத்தை கவனிச்சு பார்க்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்னு சொல்லாம கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஏன் ஒருமையில சொல்லி இருக்குது அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் இறங்கணுக்குன்னு தான் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் சொல்லாம உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் என்று சொல்லி இருக்குது. இங்கேயும் ஒருமையில தான் சொல்லி இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அங்கு சொல்லப்படுது. இந்த ஆசீர்வாதமும் இந்த கிருபையும் உண்டாகணும்னா அங்கு சொல்லி அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு என்பதே. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அன்னைக்கே கர்த்தர் சொல்லிட்டாரு மோசே கிட்ட, ஊழியக்காரனே நீங்க என்ன செய்யுங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. அப்பொழுது ஆசீர்வாதமான வார்த்தையை நாமத்தில் சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்வேன், அதன்படியே ஊழியக்காரர் சொல்லுகிறதன்படியே என் ஜனங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதனால பொதுவா உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாருன்னு என்ன செய்யறாரு, மொத்தமா சொல்லிடாத. ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் அந்த ஆசீர்வாதமும் அந்த கிருபையும் அந்த சமாதானமும் அந்த பாதுகாப்பும் இறங்க வேணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஒவ்வொருத்தன் மேலையும் அது இறங்கணும். சொன்னா உன்னை என்று சொல்லி நீ என்ன செய், சொல் என்று சொல்லி இஸ்ரவேலை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி அங்க சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை எடுத்து ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும் ஆராதனை முடிவில் என்ன செய்றாங்க, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம இந்த ஆசீர்வாதம்னு சொல்லி கடைசியில் சொல்றாங்களே, அது எங்க இருக்குன்னே தெரியலேன்னு நாம நிறைய நேரத்தில் நினைப்போம். அது அங்க வசனத்தில் இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அப்படின்ற இந்த வசனத்தின் அடிப்படையில தான் ஆராதனைய முடிவில் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், இவைங்க எல்லாவற்றையும் சொல்லி திரியேக தேவனை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணும்படி ஆசீர்வாதமான வாக்கியங்களை சொல்லு என்று மட்டும் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையை பார்த்தும் இப்படி என்ன செய்யணும், நீங்க உங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேருக்கு பல வருடம் நாம சபைக்கு வந்திருந்தாலும் ஏன் இந்த ஆசீர்வாதம் சொல்றாங்கன்னே நமக்கு தெரியாம இருக்கும். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாதபடி நாம நிறைய நேரத்தில் நின்று கொண்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமி சோத்திரம். இப்பொழுது அந்த என்னாகம புஸ்தகத்துக்கு நம்ம வந்துடலாம். 24வது வசனத்துல 6:24 கர்த்தர் 2 விதமான காரியங்களை, 2 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். என்னென்ன ஆசீர்வாதம்? 24 வசனத்தை வாசிக்கிற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று என்னது? ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை இங்க சொல்லுகிறார். ஆமா, ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை என்ன? ஆசீர்வாதம். குடும்பத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த குறையும் இல்லாதபடி குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம்னு சொன்னா நம்ம பணத்தையும் நம்ம பொருளையும் சொத்தை மட்டும்தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்று வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆசீர்வாதம் என்று சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, அப்புறம் குறைவில்லாத வாழ்க்கை, அப்புறம் பாடுகள் நெருக்கம் இல்லாத வாழ்வு, இது எல்லாமே சேர்ந்துதான் சுகம், ஜீவன், ஆசீர்வாதம், பணம், பொருள், அப்புறம் தேவனோடு இருக்கிற உறவு, எல்லாவற்றையும் சேர்ந்தது தான் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதம்னா பணம், ஆசீர்வாதம்னா சொத்து மட்டும் நினச்சிட்டோம். அப்படி கிடையாது. சுகமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, குறைவில்லாமல் இருக்கிறது, எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது, கவலை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்கன்னா உடனே பணம் 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 இருக்கிறாங்கன்னா அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் நம்ம வாழ வைக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதம். நல்ல வார்த்தை என்ன செய்யுது? ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்தும், வாழ வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதோடு மாத்திரமல்ல, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அது மாத்திரமல்ல, அவருக்கு இருக்கிற நன்மை.
குறைவில்லாத வாழ்க்கை, அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கவலை இல்லாத, போராட்டம் இல்லாமல் நிம்மதியோடு நிறைவோடு வாழுகிறது, அது ஒரு ஆசீர்வாதம். ஆதாமுக்கு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எந்த குறையும் இல்லை, அப்படின்னா பரிபூரண ஆசீர்வாதத்தோடு ஆதாமு ஏவாளு வாழ்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நிறைவான வாழ்வு தான், அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னை சுற்றியில் உள்ளவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது எல்லாத்துக்கும் விரும்புவோம். அடுத்து என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். என்ன விரும்புவோம்? ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கணும், ரெண்டு எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு தேவை. விபத்துகளோ, நாசமோசங்களோ, தீங்கோ, கொள்ளை நோயோ, சத்துருக்களின் வல்லமையோ, ஆமை சுத்தர எதிரான பொல்லாத மனிதர்களினுடைய தாக்குதலோ, அப்படிப்பட்ட சாத்தானுடைய போராட்டங்களோ எதுவும் இல்லாதபடிக்கு பாதுகாப்போட வாழணும். பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை, ஆசீர்வாதம் தேவை, எல்லாவற்றிலும் குறைவில்லாத வாழ்க்கை. அடுத்து எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த சக்தியும் அணுகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இது ரெண்டு ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யணும்? முதல்ல ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார், காக்க கடவர் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் நாம் பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டா 25வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி சமாதானத்தை கட்டளையிட கடவார் என்பதே. இப்போ நமக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் எப்படி பெறுவது அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வருது. அதற்குரிய பதில் இங்க சொல்லுது. 25வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன்மேல் எப்படி இருக்கணுமா? கிருபையா இருக்க கடவர். அடுத்த வசனத்துல 26ல கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர்னு சொல்லியிருக்குது. கர்த்தர் யாரு மேல கிருபை வைக்கிறாரோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தருடைய கிருபை யார் மேல உண்டாயிருக்கிறதோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சோதரம் பாருங்க எப்படிங்க பாஸ்டர் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வந்த உடனே தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்ல? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார்னு சொல்லிட்டு, ஸ்ரீகளுக்குள் எல்லாவற்றிலும் நீ யாராம்? ஸ்ரீகள் எல்லாரிலும் நீ யாராம்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா அவளுக்கு கிருபை, தேவ கிருபை உண்டானதுனால அவர் எல்லாத்தை விட ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்க கிருபை இருக்குதோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதரன். அப்போ இங்க மரியாதை பார்த்து நீ கிருபை பெற்றிருக்கிற, தேவனிடத்துல கிருபை பெற்றபடியினாலே உனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. எல்லா பெண்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறாய் என்று சொல்லி அங்க வேத வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க இங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் தேவனா தேவனுடைய கிருபை எனக்கு தேவையா இருக்கு. அடுத்து காக்கணும், பாதுகாக்கணும் என்று சொன்னா அது என்ன ஆகுமோ? 6:26 உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உனக்கு என்னத்தை கட்டளையிடுவாராம்? சமாதானத்தை கட்டளை. தேவ சமாதானம் எங்க இருக்குதோ அங்க பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க சொல்லும் பொழுது
கிருபை இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி பாதுகாப்பு நமக்கு வேணும்னு சொன்னா தேவ சமாதானம் உங்களுக்கு என்ன செய்ய, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், வைத்துட்டு நான் போகிறேன். ஆனா ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், ஏன் சமாதானத்தை வைக்கிறீங்க, அந்த சமாதானத்தை தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன செய்யணும், பாதுகாப்பு உண்டாகும். எந்தவித அசம்பாவிதங்களோ எந்தவித பயங்கரங்களோ ஒரு நாளும் நிறைவேறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, என் வல்லமையை வச்சுட்டு போகிறேன், என் சக்தியை வச்சுட்டு போகிறேன், இல்லை என்னுடைய அதிகாரத்தை வச்சுட்டு போகிறேன் அப்படி எதையும் சொல்லலை. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போறேன், வைத்துட்டு போகிறேன். அப்படி சமாதானத்தை வச்சுட்டு போறேன் என்ன அர்த்தம், எந்த பயங்கரங்களும் உங்களை ஒரு நாளும் அணுகவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அங்க சமாதானத்தின் தேவன் இங்க இயேசு கிறிஸ்து மூலமா என்ன செய்யறாரா, உங்க ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாததா என்ன செய்யப்படுது, காக்கப்படுது. ஏன்னா அங்க சமாதானம் உண்டாயிருக்கிற இடத்துல பாதுகாப்பு உண்டாயிருக்கும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கோங்கன்னா அங்க சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நாம வேண்டிக்கிறோம். ஏன், அங்க பாதுகாப்பு உண்டாகும்படி, அங்க எந்த தீமைகளும் உண்டாகாதபடி, எங்க கெடுதலும் உண்டாகக்கூடாதுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரணும், உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய கிருபை உங்க மேல இருந்தா தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கோ எந்தவித பயங்கரங்களும் துன்மார்க்கமான காரியங்களும் பொல்லாத காரியங்களும் உங்களையோ உங்க குடும்பத்தையோ உங்களுடைய எல்லையை சுற்றி நடக்கக்கூடாதுன்னா கர்த்தருடைய தேவ சமாதானம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லாதனால தான் குடும்பத்துக்குள்ள பயங்கரங்கள் நடக்குது. ஏன் இப்படிப்பட்ட பயங்கரங்கள் வருது, ஏன் இப்படிப்பட்ட நினைக்கக்கூடாத நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னா தேவ சமாதானம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். யோபு 25:2 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்கு. அதிகாரமும் பயங்கரமும் யாரிடத்துல இருக்குதான், கர்த்தரிடத்துல இருக்குது. அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது, பயங்கரமும் அவர்கிடத்துல தான் இருக்குது. ஆனா அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் என்ன செய்யறாராம், சமாதானத்தை உண்டாக்குறார். அவர்கிட்ட பயங்கரமும் 2 காரியம் இருக்குது. அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது, பயங்கரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா அவர் எந்த இடத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறாரோ அந்த இடத்துல வேறு எந்த அதிகாரமும் அங்க செல்லாது. அது மாத்திரம் இல்லை, எந்த பயங்கரமும் அங்க வேலை செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமா மரண தூதனின் வல்லமைகள், சங்கார தூதனின் வல்லமைகள் அங்க ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. சாத்தான் ஒருபோதும் கிரியை செய்யவே முடியாது. சங்கார தூதன் எகிப்து தேசத்துல சுற்றிலும் வந்த பொழுது யாருக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரத்தம் பூசி சமாதானமா உட்காரும் போது அந்த எல்லையை தாண்டி, சமாதானத்தை தாண்டி யாரால உள்ள வர முடியல. சங்கார தூதன் உள்ள வந்து அங்க மரண தூதன் மரணத்தை கொண்டு வர முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு வசனம் சொல்லும்போது என்ன சொல்லு, சமாதானத்தின் தேவன்டாமே சாத்தானே உங்கள் காலின்களே. ரோமர் 16:20 நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தான் சாத்தான் என்ன செய்தாராம், அவர் நசுக்குகிறாராம். சமாதானம், அந்த சமாதானத்தை நாம் அறியாதபடி, அதனுடைய அர்த்தத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் முதல்ல பிசாசு குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள்ள, சபைக்குள்ள, வேலை செய்யற இடத்துல எதை கெடுப்பான் சொல்லுங்க, சமாதானத்தை கெடுக்கிறான்னு என்ன அர்த்தம், தேவனுடைய பாதுகாப்பை உடைக்கிறான்னு அர்த்தம். எந்த மனிதனால உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை சமாதானம் கெடுதோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது மாத்திரமல்ல, பாருங்க, எந்த காரியம் உங்க சமாதானத்தை கெடுக்குதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. அதை நீங்க தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க. அதனால தான் நீங்க ஆலயத்துக்கு போகும்போதும் ஆராதனைக்கு வரும்போதும் உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண போகும் பொழுதும் நீங்கள் ஒன்றாய் குடும்பமாய் கூடி தேவனை தேட நினைக்கும் பொழுது ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்தே ஒரு சலசலப்பு வரும், இல்லை உங்களை சுற்றியிலிருந்து சலசலப்பு வரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்படின்னா முதலாவது பிசாசு சமாதானத்தை கெடுப்பான். ஒரு சபையை உடைக்கணும்னாலும் சரி, ஒரு குடும்பத்தை உடைக்கணும்னாலும் சரி, உங்களையே உடைத்து ஒண்ணுமில்லாம போகணும்னா சமாதானத்தை நிம்மதியை இழக்க செய்வான். தேவனுடைய சமாதானம் இழந்துட்டா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனை அறிந்தவர்கள் கூட தேவ சமாதானத்தை இழந்துட்டா தற்கொலைக்கு நேர போவாங்க. அப்போ சமாதானம் என்கிற பாதுகாப்பு உங்க குடும்பத்துல தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம் இருக்க வேண்டும். அதை உடைக்கிறதுக்கு ஒரு நாள் எந்த காரியத்துக்கும் யாருக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அது எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் தணிஞ்சிடணும். ஏன்னா தெய்வீக சமாதானம், தேவ சமாதானம் உன் குடும்பத்துக்குள்ள இல்லாம போயிட்டான். பிசாசு உள்ளே நுழைந்து உன் குடும்பத்தை சேதப்படுத்தி பயங்கரத்தை உண்டாக்கி விடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் மரண வல்லமை, அழிக்கிற வல்லமை, செயலிழக்க பண்ணுகிற வல்லமை, குழப்புகிற காரியங்களை ஒரு நாள் உங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உங்களாலேயோ உங்கள் மூலமோ உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ உங்களுடைய எல்லைக்குள்ளேயோ வரவே கூடாதுன்னா தேவ சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு இன்னொரு பேரு சமாதான பிரபு என்று பேர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஒன்று சமாதானக்காரர், சமாதான பிரபுன்னு இருக்குது. அதனால நீங்க ஒரு நாள் ஒருபோதும் தேவ சமாதானத்தை இழக்கிறதுக்கு எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவ பாதுகாப்பா தான் ஒரு வசனம் சொல்லும் பொழுது சமாதானம் நதியை போல என்ன செய்யும், பாய்ந்து வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நீதி ஆறுகளை போல புரண்டு வரும் என்று சொல்லுது. அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சமாதானம் என் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னை சுற்றில உள்ளவங்கள வாழ்க்கையிலையும் சமாதான நதியை போல பாய்ந்து வரட்டும். ஒரு நாள் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. மரண தூதனுக்கோ பொல்லாத காரியங்களோ என் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. கொள்ளை வியாதிகளோ விபத்துகளோ நாசமோசங்களோ அழிவுகளோ இழப்புகளோ வரக்கூடாதுன்னு சொன்னா சமாதானம் காக்கப்பட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன். சோத்திரம். இப்பொழுதும் கூட என்னாகம புஸ்தகத்துல மறுபடியும் அந்த 6வது அதிகாரத்துல பாருங்க, இப்ப நமக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னா தேவ கிருபை நமக்கு வேண்டும். பாதுகாப்பு வேணும்னு சொன்னா தேவனுடைய சமாதானம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆசீர்வாதமும் வேணும், தேவ சமாதானமும் வேணும். அப்படின்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நமக்கு இருந்தால் தான் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வரும். இப்போ இந்த சமாதானமும் கிருபையும் வேணும்னா நாம என்ன செய்யணும்னா அந்த 25, 26 மறுபடியும் வாசிங்க. ஒரு காரியம் பொதுவாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்த வசனத்திலே வாசிங்களே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி அப்படின்னு இருக்குது. அப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும், என் குடும்பம் நான் ஆசீர்வாதமா பாதுகாப்பா இருக்கணும்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் இருக்கணும். அது இருக்கணும்னா தேவன் என்ன செய்யணுமா, தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும், பிரசன்னமாக்க வேண்டும். அப்படின்னா அவர் முகம் என் மேல, என் குடும்பத்தின் மேல அவருடைய முகம் பிரகாசிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா
தேவனுடைய முகம் என்பது எதை குறிக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் தேவனுடைய முகம் என்றாலே அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு பலவிதமான அடையாளங்கள் உண்டு. அவர் புறாவுக்கு புறா ஒரு அடையாளமாக இருக்குது. அப்புறம் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. ஈசோப்பு அதுவும் என்ன செய்யுது? ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும்னு சொல்றாங்க. அந்த ஈசோப்பும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. ஒட்டகம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. தேவனுடைய விரல் வந்திருக்கிறதுன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, மேகம், அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், ஊற்று, நதி, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. இதெல்லாம் வருகிற இடத்துல யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு, தேவனுடைய முகம் என்று எங்கெல்லாம் வருதோ அதை எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்போ தேவனுடைய முகம் என்று சொல்லுகிற இடத்துல நம்முடைய தமிழ் பைபிள்ல நாம புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இடத்துல தேவனுடைய முகம்னு சொல்லி வராம என்ன செய்யுதுன்னா பல வார்த்தைகளில் பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, தேவ பிரசனம் அப்படின்னு தேவனுடைய முகம் வருகிற இடத்துல தேவ பிரசனத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல என்ன செய்யுது? உருகி போகுது. தேவனுடைய முகத்து எழுத வேண்டிய இடத்துல தேவனுடைய பிரசனம்னு எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடி போனான், தேவனுடைய சந்நிதியை விட்டு அப்படின்னு வரும். அப்ப தேவ சந்நிதின்னு வருகிற இடத்துலையும் தேவனுடைய முகம் என்று சொல்லி அங்க வரும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லாவிட்டால், தேவனுடைய சமூகம் அப்படி எங்கெல்லாம் வருதோ அதுவும் தேவனுடைய முகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இத்தோடு கூட விடாம ஒரு சிலர் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அப்படி சொல்லுகிற இடமும் எதை குறிக்கிறது? தேவனுடைய முகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை கவனமா நீங்க கவனிக்கணும், ரொம்ப கவனமா கவனிக்கணும். இது உங்க குடும்பத்துக்குள்ள சத்துருவின் போராட்டம், பிரச்சனை, சாத்தான் கிரிய, பொல்லாத வியாதி, தேவையில்லாத குழப்பம் வராம என்ன செய்யணும்? பாதுகாக்கிறது எப்படி? ஏன் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவரை தேடுறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், ஜெபமும் பண்றோம், உபவாசமும் போடுறோம், எல்லாம் செய்றோம், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம். ஆனாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறல்லனா அது யாரா இருந்தாலும் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால இதை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். அப்போ யார் மேலெல்லாம் தேவனுடைய முகம் பிரகாசிக்குதோ, பிரசன்னம் ஆகுதோ, அவங்க குடும்பத்தில், அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கிருபை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தேவனுடைய கிருபை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படி தேவ கிருபை இல்லாதவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நான் ஆசீர்வாதமா இன்னைக்கு இல்லை. காரணம் என்ன? எது இல்லை என் மேல? தேவ கிருபை இல்லை. தேவ கிருபை இல்லைன்னா நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அடுத்து, என் குடும்பம் பாதுகாப்பா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சமாதானம் என் மேலே, என் குடும்பத்தின் மேல இல்லை. இதுதான் சத்தியம். அப்ப இந்த கிருபையும் சமாதானமும், ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் வேணும் என்ன செய்யணும்? அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும். கர்த்தர் என் மேல என்ன செய்யணும்? என் குடும்பத்தின் மேல பிரசன்னமாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் முகம் பிரகாசிக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா, எங்கெல்லாம் தேவனுடைய முகம் பைபிள்ல வசனம் சொல்லுதோ அதெல்லாம் யாரை குறிக்குன்னு சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். இங்க தேவ சந்நிதி, தேவ சமூகம், தேவனுக்கு முன்பதாக தேவ பிரசனம், அப்படி வர்ற இடத்துல எல்லாம் ஆவியானவரை குறித்து, ஆவியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனம் அங்க சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 51:11 ஒருத்தங்க வாசிக்கலாம். சங்கீதம் 51:11. உமது முகத்தை விட்டு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை
கொள்ளாமலும் இரும். என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். இங்க என்ன சொல்லியிருக்குது? உமது சமூகத்தை விட்டு. இது எபிரேயத்தில் ஒரிஜினல் எபிரேயத்தில் எஸ்எல்டின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லி. அந்த மொழிபெயர்ப்பில் எபிரேய மொழியில என்ன எழுதியிருக்குதோ அதை அப்படியே எழுதி வச்சிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, அந்த வசனத்தை உம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி உள்ளது. இங்க நம்ம தமிழ் பைபிள்ல உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்யாதீங்க. நாம சமூகம்னா இடத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, உங்க முகத்தை விட்டு என்னை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய ஆவியை என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அப்படி அப்போ எங்க தேவனுடைய முகம் வருதோ அங்க பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல என்ன செய்யுது, அங்க தேவனுடைய முகம் அங்க வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கல, சங்கீதம் 139:7. ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கோடு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்லுது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்க போவேன், உங்க முகத்திற்கு மறைவாக எங்க ஓடுவேன் அந்த மொழிபெயர்ப்புல இருக்குது. அல்லேலூயா. அவர் முகத்தை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் பாடும்போது சொல்றாரு, உமக்கு மறைவா எங்கே போவேன், உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, ஏசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா 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 ஏசையா. இன்னைக்கு நாம பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எது வந்தாலும் யாரை விட்டு ஓட பார்க்கிறோம், தேவனை விட்டு ஓட பார்க்கிறோம். பிரச்சனையான காரியத்தை விட்டு ஓட மாட்டோம். என்னைக்காச்சும் பிரச்சனையான காரியத்தை விட்டு ஓடி இருக்கிறோமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் யாரை பிடிச்சிக்கிறோம், தேவனை பிடிச்சிட்டு இனிமே ஆண்டவரே இனிமே ஆண்டவரேன்னு பேசுறோம். அப்படி ஒரு நாள் பேசக்கூடாது. அவருடைய முகத்தை விட்டு பரிசுத்த ஆவியானவரை விட்டு நீங்க போகும் பொழுது தான் உங்களை சுற்றில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாம போயிடும். பாதுகாப்பு யோபுவினுடைய யோபு வீட்டையும் அவனை சுத்தி தேவனுடைய சமாதானம் என்கிற பாதுகாப்பு வேலி இருக்கிற வரைக்கும் பிசாசால உள்ள நுழைய முடியல. இன்னைக்கு தேவ சமாதானம் தேவனுக்கு இடம் கொடுக்காம நாம் அவருடைய சந்நிதியை விட்டு விலகும் பொழுது, அவரை விட்டு அவருடைய முகத்தை விட்டு விலகும் போது, பரிசுத்த ஆவியானவரை விட்டு நாம் எப்பெல்லாம் விலகிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதுகாப்பின் வேலி எடுக்கப்படுது. நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சொத்து பத்துக்கும் நம்முடைய எல்லைக்கும் நம்முடைய வருமானத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை விட்டு என்ன செய்யுது, பாதுகாப்பு வேலி எடுக்கப்படுது. எடுக்கப்படும் பொழுது முதலாவது பிசாசு நேரா வந்து உங்களை தாக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ யோபுனுடைய புஸ்தகத்துக்கு அப்படியே திருப்பிக்குங்க. நீங்க யோபு 1வது அதிகாரத்துல முதலாவது பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஃபர்ஸ்ட் அவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீங்க, அப்புறம் அவன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைக மனைவி எல்லாத்தையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன அர்த்தம், அவனுக்கு உண்டான ஆடு மாடு சொத்து வருமானம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறீங்க, வேலி அடைச்சி வச்சுக்கவில்லையா? அதனால தான் நீங்க என்ன ஏன் வேலி அடைக்கிறாருன்னா அவன்
கைகளின் கிரியையும் ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறீங்க. யோபுவுக்கு தேவ கிருபை உண்டானதுனால, கிருபையினால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சு. யோபுவுக்கு சமாதான தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதனால அவனுக்கு பாதுகாப்பு வேலி உண்டாயிருக்கிறது. பிசாசு எத்தனையோ தரம் முயற்சி செய்து அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய சொத்து பத்துக்களையும் அவன் வேலைக்காரி கூட ஒன்று செய்ய முடியவில்லை. முயற்சி செய்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவன் சொல்றான், நீங்க தொட்டீங்கன்னா உமது முகத்துக்கு எதிரே, என்ன சொல்லியிருக்க அந்த வசனத்தை வாசிங்க 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு, உமது முகம்னா என்ன அர்த்தம்? தேவன் முகம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் எதிரே, அதாவது பரிசுத்த ஆவியானவரை தூசிப்பான். தேவனை நேரடியா தூசிக்க முடியாது. அப்போ அங்க என்ன சொல்லி இருக்குது? உம்மை தூசிப்பான். உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சொன்னவனே கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க போதும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் எடுத்த உடனே பிள்ளைகளை போய் பிசாசு சாத்தானானவன் அழிக்க முடியல. முதல் எடுத்தவனே மனைவியை போய் தொட முடியல. நேரடியா போய் யோபுவையும் என்ன செய்யல, உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரை பருக்கள் வர வைக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா முதல்ல எதை தொடுகிறான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஏர் மாடுகள், கோழியை கழுதைகள், இப்ப இதை எல்லாம் பசு தொடுகிறான். அடுத்து அவனிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்களை தொடுகிறான். அதற்கப்புறம் அவனுடைய பிள்ளைகளை தொடுகிறான். யாரை தொடுறான்? பிள்ளைகளை தொடுகிறான். சொத்துல, வருமானத்துல, ஆடு மாடு மிருகட்சியமல்ல, நீ வச்சிருக்க காடு தோட்டம் வயல்களில, நீ செய்கிற வியாபாரத்தில் பிசாசு கை வைப்பான். தேவ சமாதானம் போகும் பொழுது, தெய்வீக சமாதானம் வீட்டை விட்டு எடுக்கும் பொழுது உனக்கு ஃபர்ஸ்ட் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படும், எல்லாம் இழந்து போவேன், வீண் செலவு வரும். அப்பவே சுதாரிச்சுக்கணும். தேவ சமாதானம் என்ன விட்டு என்ன செஞ்சிருக்குது? விலை இருக்கு. தேவ பாதுகாப்பு குறைஞ்சிருக்குது. உடனே ஆண்டவரே அப்படி சொல்லி சமாதானத்தை கொடும், என் எல்லையை பாதுகாரும், எனக்கு ஒரு காரியங்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வாய்க்கப்படுங்கன்னு ஜெபம் பண்ணணும். ஆனா சத்தியம் தெரியாதே, வசனம் தெரியாதே, கர்த்தர் சோதிக்கிறாரு, இல்ல பிசாசு என்ன பாடாப்படுத்துறான்னு முடிச்சிருவோம். எது குறையுது? என் சமாதானத்தையும் உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டுன்றாரு. இந்த சமாதானம் குறைய ஆரம்பிக்குது. சமாதானம் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு இருக்குது. இந்த சமாதானத்தை குறைய விடக்கூடாது. சமாதானம் எப்போ குறையும்? ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு இருக்கிற அன்பு எப்போ குறையுதுங்க? எப்போ ஐக்கியம் குறையுது? நான் அடிக்கடி உங்களை பார்க்குறேன், அடிக்கடி உங்ககிட்ட சந்திக்கிறேன், அடிக்கடி உங்களை விசாரிக்கிறேன், அடிக்கடி உங்களோட அதிகமாக பேசுகிறேன்னா உங்கள் மேலே எனக்கு என்ன வரும்? நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் வரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போலதான் நீ அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுதும், பைபிள் படிக்கும் போதும், பிரசங்க கேட்கும் போதும், பாட்டு கேட்கும் பொழுதும், பாடலை பாடி துதிச்சு ஆராதிக்கும் போதும், நீ தனிப்பட்ட விதத்தில் நீ துதிச்சு ஆராதிக்க தேவனோடு பேச 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 பரிசுத்தாவில நிரம்ப நிரம்ப அவருக்கும் உனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவருக்கும் உனக்கும் நல்ல புரிந்துணர்வு வரும். நீயும் அவரும் நெருங்க ஆரம்பிப்ப. முதல்ல அப்படி நெருங்க 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 தேவ சமாதானம் அதிகமாகும், தேவ கிருபை மேல அதிகமாகும். அப்படி தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லாம் ஆசீர்வாதமா மாறும், எல்லாம் பல மடங்கு பெருகும். ஆசீர்வாதம் எங்கேயோ அங்க பெருக்கம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் தேவ சமாதானம் இருக்கும்போது நீ போகிற இடமெல்லாம் பாதுகாப்பு இருக்கும், நீ செய்யற காரியமெல்லாம் பாதுகாப்பா இருக்கும், அதுல ஒரு கெடுதலும் வராது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. ஃபர்ஸ்ட் பொல்லாப்பு உனக்கு வராது, அப்புறம் உன் குடும்பத்தையும் அணுக முடியாது.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் குணசாலியின் ஸ்திரீ அவள் விளக்கு ஒரு நாளும் அணையாது, எப்பயும் தேவனோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு, தேவனை துதிச்சுக்கிட்டு, தேவனை ஆராதிச்சுக்கிட்டு அவர் நினைவாக இருப்பார், அவரோடு கூட உறவுல இருப்பான். அவ குடும்பத்துக்கு ஒரு கெடுதலும் வர முடியாதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்தவொடனே நம்ம யாரை கட் பண்ணி விடுறோம்? ஆண்டவரை கட் பண்ணி விட்டுறோம். அவர்கிட்ட இருந்து உறவு, நான் இப்போ உங்களை விட்டு தள்ளி போக போக என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, என் மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அதிகமாக உங்களை வந்து சந்திக்கும் பொழுது, அதிகமாக உங்களிடத்தை விசாரிக்கும் பொழுது, அதிகமாக காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? என் மேலே நம்பிக்கையும் என் மேலே அன்பும் பெருகும், ஐக்கியமும் கூடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில் வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதனை வந்தோம், வாரத்தில் ஒரு நாள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு போயிட்டோம்னா அந்த சபையும் வளராது, அந்த சபைக்குள்ள வர்ற ஜனங்களும் நல்லா இருப்பாங்களா, வளருவாங்களா? முடியாது. காரணம் என்ன? அப்பா பிள்ளை, அப்பாவுக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூமு, பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் இருந்தா அந்த பிள்ளைங்க உருப்படுமா? அந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. அது இஷ்டத்துக்கு செல்ல நோண்டிக்கிட்டு, அது இஷ்டத்துக்கு எதையாவது பார்த்துக்கிட்டு, அது இஷ்டத்துக்கு யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு உங்களுக்கும் உறவு இல்லை. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறீங்க, ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை, ஐக்கியம் இல்லை, உட்காந்து சம்பாஷணை பண்ணலை, ஒருத்தருடைய காரியத்தை இன்னொருத்தர் பகிர்ந்து கொள்ளலை. சபைக்குள்ள வந்தா ஒரே குடும்பம் தான், ஒரே சபை தான், ஆனால் என்ன சரி சபையோடு நின்றுக்கிறோம். வீடு சந்திப்பு இல்லை, வீடு விசிட்டிங் இல்லை, வீட்டு கூட்டம் இல்லை. காரணம் என்ன? உறவு, தேவ ஐக்கியம். ஒரு குடும்பம், தகப்பன் வயசுல சின்னவர் இருந்தாலும் ஊழியக்காரன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சுக்கிறாரோ அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அப்ப தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவில்லை. அதுக்கு பிசாசு வைக்கிறான் செக்கு. ஏன் தெரியுமா? தெய்வ சமாதானம் இருக்கக்கூடாது. எங்க தேவ ஜனம் ஒன்று கூடுறாங்களோ அங்க தெய்வீக சமாதானம் நிரம்பி இருக்கும். அதனால ஒன்று கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து கொஞ்ச நாள் போக போக நீ ஆலயத்துக்கும் போகாத, ஆராதனைக்கும் போகாத, தேவ சமாதானத்தை இழந்து உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இல்லாமல் போயிடும். முதல்ல கட் பண்றது சர்ச்சை தான் கட் பண்ணது பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பெல்லாம் சபையை கட் பண்றாங்களோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும். எப்பெல்லாம் தேவ சந்நிதியை கட் பண்றீங்களோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும். எப்பெல்லாம் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் ஆண்டவரை தேடுறதையும் கட் பண்றீங்களோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே யோபு தேவனோடு கூட இருந்தாலும் சோதிக்கும்படி கேட்கிறான். அவனுடைய சொத்தை, அவனுடைய எல்லையை, அவனுடைய வருமானத்தை, அவனுடைய வேலைக்காரங்களை, அவனுடைய பிசினஸ் எல்லாத்தையும் கை வைக்கிறான். அப்படியே படிப்படியா வந்து யார் மேல கை வைக்கிறான்? பிள்ளைகளை கை வைத்து 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போய் விடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி செத்து போனாலும் யோபு வாயினால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் எனக்கு ஏன் ஆண்டவரை என் பிள்ளை எப்படி பண்ணீங்க, ஏன் என் குழந்தைகளை 10 பேரை எடுத்துக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு ஆராதிச்சனே, பலி செலுத்தினே, உண்மை தேடினே, உமக்கா வைராக்கியமா வாழ்ந்தனே, கொடுத்தேனே, செபித்தேனே, அப்படி ஊழியெல்லாம் செஞ்சனே, ஏன் அப்படின்னு அவர் கேட்காம என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் போய்விடக்கூடாது, பாதுகாப்பு போய்விடக்கூடாது, அவருடைய கிருபை போயிட்டு ஆசீர்வாதம் போய்விடக்கூடாது, அவர்கிட்ட இருக்கிற உறவு போய்விடக்கூடாது. அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் அப்பாவுக்கு எனக்கும் உள்ள உறவு, ஏசப்பாவை நானும் பேசணும், ஏசப்பாவை நானும் ஒன்றா இருக்கணும், ஏசப்பாவை நானும் ஒன்று. இந்த உறவுக்களை யாரும் வரக்கூடாது. அது கணவன் வரக்கூடாது, மனைவி வரக்கூடாது, பிள்ளைங்க வரக்கூடாது, பேர பிள்ளைங்க வரக்கூடாது, பணம் காசு வரக்கூடாது, வேலை எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா எது உள்ள வருதோ அது பாதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு காரணம் நீங்க, அதுக்கு காரணம் நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாத போது சத்தியம் நம்மளை காப்பாற்ற முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உடனே உங்க வேலை உடைக்கப்படாது. முதல்ல உங்க வருமானம் சொத்துல கை வைக்கும். உங்க எல்லை உடையுது, உங்க வேலி உடையுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதில் சுதாரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஒன்று சொல்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்,
அத்தனை செஞ்சு நீங்கள் நல்ல இனிப்பான சுவையுள்ள கனியை தருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தா நீங்கள் என்ன செய்யல. 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் அதை வேலி அடைத்தார். எதை? திராட்சை தோட்டத்தை ஒன்று நட்டார். மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டார். அதை வேலி அடைச்சாரு. வேலி அடைச்சாரு. முதல்ல என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். ஃபர்ஸ்ட் வேலி. அப்புறம் கல்லை உள்ள இருக்கிற கல்லை பொறுக்கிறாரு. திராட்சை செடி என்ன செய்றாரு? நடுறாரு. ஒரு கோபுரத்தை அமைக்கிறாரு. அதை காவல் காக்கும்படிக்கு கண்காணிக்கும்படி கோபுரத்தை ஏற்படுத்துறாரு. அடுத்து என்ன செய்யற? ஒரு ஆலையை நடுறாரு. எது ஆலையை கட்டுறாரு? எதுக்கு தெரியுமா? அதுல வர்ற பழத்தை பறிச்சு அந்த ஆலையில திராட்சை ரசத்தை என்ன செய்யணும்? புளிஞ்சு எடுக்கணும். ஆலையை பக்கத்துல என்ன செய்றாரு? வச்சு நல்ல திராட்சை பழங்களை தருவனு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அது என்ன பழத்தை தந்துச்சா? அப்படி தந்த உடனே அவர் கேட்கிறார் பாருங்க, 4வது வசனத்தில், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு நான் இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் என்ன செஞ்சிருச்சு? கசப்பானதை கொடுக்குது. நான் நல்லதை தரும்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை விடுவிக்கிறேன், உங்களை உயர்த்துக்கிறேன், உங்களுக்கு நன்மைகளை செய்கிறேன், உங்க கூடவே இருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து நன்மையானவைகளை சம்பவிக்க பண்ணும் பொழுது, உயர்ந்திருக்கும் போது, வாழ்ந்திருக்கும் போது, செழித்திருக்கும் போது, துளித்திருக்கும் போது நாம மறந்து விடுவோம். பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரே 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 இயேசுவே அல்லேலூயா சோத்திரம் என்று சொல்லி இயேசுவை தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கம் போடும்போது, பிரச்சனை இல்லாத போது, குறைவில்லாத போது இயேசு யாருன்னு தெரியாம போய் ஆண்டவர் வேதனையோட தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, நான் எல்லா நல்லதும் உங்களுக்கு செஞ்சேன், ஆனா நீங்க என்ன செய்யல சொல்லுங்க. பலவீனமா இருக்கும்போது, உடம்புக்கு முடியாத போது, நாம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது ஏசு ஏசு ஏசுன்னு வைராக்கியமாக தேடி வருவோம். நல்லா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் என்ன செய்வோம் சொல்லுங்க. ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்திருப்போம்? இயேசு ஆலயம் சோத்திரம் ஆண்டவரே லீவே விடாம தேவனே தேவனேன்னு தேடுவோம். இடநாள் கூட்டம் ஓடுவோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆலயத்துக்கு ஓடுவோம், ஆராதனைக்கு ஓடுவோம், வீட்டு கூட்டம், ஜெபம், வேத பாடம், அபிஷேக கூட்டம், காத்திருப்பு கூட்டம், நம்ம உற்சாக கூட்டம், சிறப்பு வாச கூட்டம், முழு இரவு ஜெப கூட்டம், விடிய விடிய 5 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். அப்படி வைராக்கியமா ஓடுன விசுவாசம், என் மேல வச்சிருந்த அன்பு, என் மேல வச்சிருந்த உறவு இன்னைக்கு எங்க? வாழ்ந்திருக்கும் போது, சுகித்திருக்கும் போது கனி வந்துருச்சுங்க. ஆனா அந்த கனி யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கலங்க? கனியை எடுத்து சாப்பிட்டு பார்க்குற அது எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. கனி தரலண்டு இல்லை, வளர்ந்தீங்க, துளிர்த்தீங்க, பூ பூத்தீங்க, பிஞ்சு முட்டைங்க, காயும் காய்ச்சிங்க, கடைசியில் கனியை பார்த்தா எப்படி இருக்குது? நான் நட்டது நற்குல திராட்சை செடி, உன்னுடைய ரட்சிப்புகளை நடத்தி ஆண்டவர் பிள்ளையாக்குமா நீ அவ்வளவு சிறந்த மனிதனாய் சிறந்த மனுஷியா இருந்த, இன்னைக்கு உனக்குள்ள கசப்பு ஏறிடுச்சு. எப்படி? வீண் வைராக்கியம், வீண் வெறுப்பு, வீண் கோபம், வீண் எரிச்சல் உள்ள ஏற ஏற என்ன செஞ்சது? கனிக்குள்ள கசப்பு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு 5வது வசனம் சொல்லி, இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எதை கட்டுனாரு? வேலியை கட்டுனாரு. இப்ப எதை எடுக்கிறாரு? வேலி எடுக்கிறார். அதனால தயவு செய்து சொல்றேன், தேவ ஜனமே, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை யாரும் பிரிச்சிடவே கூடாது. அதுல தொய்வு வரவே. ஆமா, நான் இன்றைக்கி நிறைய அலைஞ்சிட்டேன், இல்லை நிறைய காரியங்களை செஞ்சுட்டேன், இன்றைக்கி எனக்கு பலவீனமாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது, எது இருந்தாலும் சரி எதை கட் பண்ணக்கூடாது? தேவ சமூகத்தில் உட்காந்து செபிக்கிறதையும், பைபிள் படிக்கிறதையும், பாட்டு பாடி துதித்து ஆராதிக்கிறதையும், ஆராதனைக்கு போகிறதையும் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ண வேலி. அப்போ எது உன்னை கத்தரை விட்டு பிரிச்சுச்சோ அது உன் குடும்பத்தையும் உன்னையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன் எனக்கு நடக்குது? சர்ச்சுக்கு வரேன், ஆராதனைக்கு வரேன், எல்லா காரியத்திலையும் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. தேவன்கிட்ட இருக்கிற உறவு ஒரு நாள் பிரிஞ்சிடக்கூடாது. இப்போ தேவன்கிட்ட எங்கே இருப்பாருன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய முகம் எங்கெல்லாம் வருதோ அது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினவங்க அதிகமா அந்நிய பாஷையில பேசுங்க, அவரோட பேசுங்க, அவர் சமூகத்தில் சோத்திரம் 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 சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிங்க.
அப்படி நன்றி சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு கொண்டு மேலே வந்து கொண்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறும். சர்ச்சுக்குள்ள வந்த நாள்ல இருந்து ஏன் என் வாழ்க்கை மாறல? உனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இல்லை, இன்னும் ஒரு ஐக்கியம் இல்லை, இன்னும் அவரை புரிஞ்சுக்கிறல. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா உன் எல்லைக்குள்ளே எந்த தீமையும் வராது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன செய்யறோம்? மணிக்கணக்காக என்னென்னமோலாம் பேசிட்டு இருப்போம். ஆனால் என்னைக்காச்சும் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை இப்படி நடத்தினார், ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு பேசினார், ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஆராதனை பேசினாரு, பாடலில் பேசுகிறாரு, செபம் பண்ணும்போது பேசுகிறாரு, துதிக்கும் போது பேசுகிறாரு, என்கிட்ட இயேசுநாதர் பேசினார், ஆவியானவர் பேசினார். இது வேதனை கஷ்டம், ஏன் எனக்கு இப்படின்ட்டு வந்தேன், எனக்கு பேசினார்னு பேசுகிறோமா ஆண்டவரை பற்றி? அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசுகிறோமா? எதை பற்றி பேசுகிறோம்? அங்கே போனேன், இங்கே வந்தேன், அப்படி பண்ணேன், இப்படி ஆனேன், அது செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். உன் காரியத்தை குப்பையில் தூக்கி போடு. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த காரியம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. பேசுகிறது தேவனை பற்றி பேசு, ஆண்டவரை பற்றி பேசு, ஆவியானவரை பற்றி பேசு, அவர் செய்த நன்மையை பேசு. கேட்குறவன் நல்லா இருப்பான், சொல்கிற நீயும் நல்லா இருப்ப. உன்னைய பற்றி பேசுனா நம்முடைய காரியத்தை பேசுவேன். நாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படி இருக்குங்க, எனக்கு இப்படி இருக்குன்னு பேசினேன்னா என் நிலைமையோட உங்கள் நிலைமை பரிதாபமாக மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்குன்னா, நீ பாதுகாப்பாக இருக்குன்னா ஒன்னே ஒன்று, என்னை நோக்கிப்பார். உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லி, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன்னு சொன்னவர், உன்னை குணமாக்குவேன்னு சொன்னார், உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ தான் இடைஞ்சலா இருக்கிறேங்கிறார். பிரச்சனை யாரு? நான் தான் பிரச்சனையா இருக்கிறேன். அவர் எத்தனையோ முறை ஆசீர்வதிக்கும்படி, எத்தனையோ முறை உயர்த்தும்படி, எத்தனையோ தரம் அவர் நம் பட்சத்தில் வரும்போது நாம் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. பெருக்கம் வரும்போது, உயர்வு வரும்போது நம்ம கண்டுகொண்டோமா? கிடையாது. அல்லேலூயா. அவர் கொண்டு வர்றாரு, பெருகணும்னு நினைக்கிறாரு, உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அவரோடு கூட அவருடைய முகத்தை பாருங்க. அபிஷேகம் பெற்றவங்க பரிசுத்த ஆவியினால நிரம்புங்க அதிகமாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற என்ன செய்யணும்? கேளுங்க. அதுக்காக காத்துருங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் வந்துட்டா, அவர் முகம் உங்க மேல பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்க குடும்பத்துல கிருபை வரும். அந்த கிருபையால் ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணிட்டா சமாதானம் வந்துடும். சமாதானம் வரும்பொழுது உங்க குடும்பத்துல பாதுகாப்பு வரும். உங்க எல்லைக்குள்ள எந்த தீமையும் தீங்கும் ஒரு நாள் வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. அப்போ நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால தான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும் போதெல்லாம் சொல்லுவார், ரோமர் 1:3, 1 கொரிந்தியர் 1:3, இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் நிருபத்தை எழுதும் போதெல்லாம் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அப்படி சொல்லுவார். எப்படி சொல்கிறாரு? ஒரு வசனத்தை வாசிக்க. தம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கலாத்தியர் 1:3 வாசிங்க. இல்லை 2 கொரிந்தியர் 1:3 எடுத்தவங்களும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:3, 2 கொரிந்தியர் 1:2 வாசவங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:3, எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் அப்படி ஊழியக்காரர் எல்லாம் ஆசீர்வதிச்சு சொல்றாங்கன்னா, கிருபை வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துடும், சமாதானம் வந்துட்டா உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும். இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னன்னா, ஆவியானவரே, தேவனே, என் மேலே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி
கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு பாதுகாப்பும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம். அல்லையே சொல்லுங்களேன். அதுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவங்க அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் துணையோட ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. இந்த காரியங்கள் மாறி இதுவரை இல்லாத மேலான வாழ்க்கை, இதுவரை இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை, இதுவரை இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கை, இதுவரை இல்லாத உயர்வான வாழ்க்கையை கர்த்தர் வாழும்படி உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதற்காகத்தான் உன்னை அழைச்சி, அதற்காகத்தான் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து, அதற்காகத்தான் உன்னுடைய பிள்ளையா மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் அறியாமையினால நாம் அநேக நேரம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.